வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனிலம் போகிற மூவி வந்து மேகன் 2.0 2025 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதும் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மீ லாட் பேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்டிஃபைன்டு ஒரு ஏஐ ரோபோட் அமிலியான்னு சொல்லிட்டு பேர் வருது, அடிக்குது, துவம்சம் பண்ணுது, எல்லாத்தையும் போட்டு நொறுக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்குப்பா அதுக்காக. ஆனால் அதோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகன். ஓகேங்களா, ஏற்கனவே மேகன் வந்து ரோகாகி அந்த மேகன் வந்து போட்டு பிறந்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போது அந்த ட்ராமாவில் இருக்கிற ஜெமாவோட நீஸான கேடியும் அண்ட் இப்போ வந்து ஜெமா வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா அமிலியான்னு சொல்லிட்டு ஒரு வரா. அந்த ரோபோட் வருது, வந்துட்டு எல்லாத்தையும் பொழக்குதுன்னு துவம்சம் பண்ணுறது சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்குது மேகன் தான். மேகன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமா தான் வந்து மேகனே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபார் கேடிக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெமாவை வந்து இந்த மாதிரி அதாவது என்கொயரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது மேகன் வந்து எங்கேயும் போல் அவளுக்கு பவர் இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் இருந்துட்டு நம்ம ஜெமாவையும் கேடியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அண்ட் ஒரு சமயம் கிடைக்கும் போது நம்ம ஜெமா கிட்ட பேசிடுறான். பேசினதுக்கப்புறம் இந்த மில்லியன் ஒருத்தர் இருக்கா, அவன் வந்து உங்களை அழிக்க தான் கண்டிப்பாக வருவா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஒரு உருவத்தை கொடுங்க அப்படின்னு ஒன்று. இவங்க வந்து மேகனை நம்பவே மாட்டாங்க. ஸோ ஒரு டம்மி உருவத்தை கொடுப்பாங்க. அதை வச்சு மேகன் வந்து தன்னை தானே ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் மேகனுக்கு வந்து ஒரு உடம்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அமீலியா வந்து எதை தேடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s வந்து அமெரிக்காவில் வந்து ஏஐக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க. அப்போ வந்து ப்ராஜெக்ட் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஏஐ, பவர்ஃபுல்லான ஏஐ, அதுதான் எல்லாத்துக்கும் மதர். அதை தேடி தான் நம்ம அமிலியா போயிட்டுருக்காங்க. மேகனுக்குமே அதான் தேவை ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து மேகன் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் மேகனை யூஸ் பண்ணி அமிலியாவை பிடிச்சாங்க இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. உண்மையாகவே இந்த படத்தில் வந்து இந்த மேகன் அதை வந்து ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும், நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் வைஸுமே வந்து கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. இந்த ஹாலோகிராம்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து மேகன் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒன்றும் லேகோ இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து மேகனோட ஃபேன்ஸ், மேகனுக்கு அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா, மற்றபடி வந்து ரிமார்க்கபுளாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி சிம்பிளாக தான் முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும், ஆனால் அதை வச்சு தான் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஆவரேஜ் மூவி. ஓகேங்களா, அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். மற்றபடி வேறு இந்த ஏஐயோட ஹார்ம்னஸ் அதெல்லாம் பற்றி வந்து அங்கங்கே சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும், கேட்கறதுக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக பாருங்கள், ஒரு ஆவரேஜ் மூவி. ஓகேங்களா, இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.